ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மிளகு காராசேவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து நல்லா கொரப்பாக தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1/4 கப் அரிசி மாவு, தட்டி வச்சிருக்கிற மிளகு சீரகம் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு. கடலெண்ணெய் சூடாக காய்ச்சி வச்சுருக்காங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. முறுக்கு பொடியில் தாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், 1 சைடு நல்லா பாயில் ஆனது, அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க. அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. பாருங்கள், மிளகு காராசேவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நீளமாக காராசேவ் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ முறுக்கு பொடியில் முறுக்கு ஷேப்பில் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரியும் நம்ம செய்யலாங்க. முறுக்கு பொடியில் போடுறப்ப உங்களுக்கு கையில் எண்ணெய் தெரிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட நீளவாக்கில் நம்ம காராசேவ் பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எண்ணெயில் ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாங்க. பாருங்கள், காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய காராசேவ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.